அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் நான் ஓட்ஸ் குக்கீஸ் பார்த்துருக்கேன், சாப்பிட்டதில்ல, கேள்வி தான் பட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து அன்சால்ட்டு பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க பவுல்லையே. நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் பட்டருமே இருக்கணும். இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து உங்களோட விருப்பம் தான், கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சுகரும் பட்டரும் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக நான் 100 கிராம் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ராகி மில்லட் ஃப்ளோர் எது வேணாலும் சேர்த்துக்கங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதோட லைட்டாக வந்து பட்டை கிராம் தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து சேர்த்துறாதீங்க, ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதோட வந்து ஒரு வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எதனாலனா நம்மளுக்கு வந்து எக் ஸ்மெல் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது எல்லாம் முட்டையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேட்டரோட நல்லா எக்கையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து நான் 100 கிராம் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பில் வந்து நான் அதே ஒரு கப்பு கரெக்டாக வந்து ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு 50 கிராம் தான் வரும். 50 கிராம் வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு பேட்டர் ரெடி ஆனோன்னே நான் வந்து என்னோடய ஓடிஜி வந்து ப்ரீஹீட் 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 180 டிகிரியில். இப்போ நான் ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு இப்போ வந்து ஓட்ஸில் வந்து டட்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ஓட்ஸுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரொம்பலாம் நம்ம வந்து ஷேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும், கையிலையும் ஒட்டும். அதனால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஓட்ஸுமே டஸ்ட் பண்ணுங்கள். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் வந்து கரெக்டாக வந்து ஏன்னா நல்லா வந்து நீங்கள் 3 விரலுக்கிட்ட கேப் இருக்கிற மாதிரி எட்டியே வைங்க. ஏன்னா அது வந்து டபுளாக ஆகும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கிட்ட வைக்காமல் ஒரு கேப் விட்டே வைங்க. ஒவ்வொரு குக்கீஸ்க்கும் நடுவில் வந்து கேப் விட்டு வைங்க. இந்த மாதிரி கேப் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து இந்த கரெக்டாக இதுமாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆயிரும். நான் வச்ச ஒரு 5 நிமிஷத்துலேயே அப்படியே வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சைஸுமே இன்னும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதனால தான் நான் வந்து உங்களுக்கு கேப் விட்டு வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து 20 மினிட்ஸில் குக்கீஸுமே ரெடி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அந்த டீயோட டிப் பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். நான் ஸ்க்ரீனில் நம்பரும் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.